அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த பாடியில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. டாரஸ் லாரியால் தாய் குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த பாடியில் டாரஸ் லாரி பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் தாய் குழந்தை பலியாகியிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை பாடி அருகே விபத்தில் தாய் மற்றும் குழந்தை பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாதவரம் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் மாதவரத்தில் தங்கி தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று அவர் மற்றும் அவரது மனைவி குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் பாடி நோக்கி வந்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது மாதவரத்தில் இருந்து அண்ணாநகர் நோக்கி லோடு ஏற்றி கொண்டு சென்ற கனரக வாகனம் வழியே வந்துள்ளது. இந்த கனரக வாகனம் எதிர்பாராத விதமாக சரவணன் மற்றும் குழந்தை தாய் பயணித்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் விபத்தில் லாரியின் டயரானது தாய் தலையில் ஏறி இறங்கியுள்ளது. மேலும் குழந்தையும் இதில் விபத்தில் சிக்கியுள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மூவரையும் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சம்பவ இடத்தில் காயமடைந்த சரவணன் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். சம்பவ இடத்திலேயே தாய் பலியான நிலையில் குழந்தை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தையும் தற்போது இறந்துள்ளது. இந்த சம்பவம் காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் இந்த பகுதியில் வேகமாக செல்வதும் அடிக்கடி விபத்து ஏற்பதும் தொடர்கதையாகி வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் வழியே செல்வோர் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விபத்தில் தாய் மற்றும் குழந்தை பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.